எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின்ஸ் ஃப்ரம் 0.1 மில்லிகிராம் டு 100 tons வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து 127 பிளஸ் மாடல்ஸ் இருக்கு. வெரைட்டி ஆஃப் வெயிங் ஸ்கேல்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து வெயிங் பிரிட்ஜ்குள்ள சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட ரீட்டைல் வெயிங் மிஷின்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்கேல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இண்டஸ்ட்ரி பர்பஸ், ஃபுட் ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் நாங்க வெயிங் மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸ்டார்டிங் மாடல் வந்து 1 கிராம்ல இருந்து 10 kg வரை இருக்கு. டைமண்ட் ஷாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜுவல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் இந்த கெமிக்கல் லேபுக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பர்னஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 600 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. இந்த ஹீட் அதிகமா ரெசிஸ்டன்ட் 1700 டிகிரி டெம்பரேச்சர். அந்த ஃபேக்டரியில எல்லாம் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் பட்டாலும் எதுவுமே ஆகாது. வெயிட் போட்டு நம்ம இதுல உங்களுக்கு வெயிட் லோட் ஆகும் போது பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். இதுல 100 rupees அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க பேலன்ஸ் நம்ம எவ்வளவு 39 சொல்லிட்டு இதுலயே வந்துடும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பிரிண்ட் வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்ற ஒரு வெயிட் மிஷின் கம்பெனில தான் இருக்கும். மிஷின் வந்து சேல் பண்றது மட்டும் இல்லாம இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனாலதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட 0.01 மில்லிகிராம்ல இருந்து அதாவது 100 tons வரையும் பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. நீங்க ஒரு ரோட்டு கடையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெயிட் மிஷின்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டன் கணக்குல வந்து வெயிட் போடணும், அந்த மாதிரியான நீட்ஸ் இருக்குன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெயிட் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், இந்த லாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போடுவாங்க. அதுவும் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 125 பிளஸ் வெயிட் மிஷின்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இவங்க கிட்ட இருக்க வெயிட் மிஷின்ஸ்லாம் என்ன பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் வந்து என்ன பிரைஸ் வரையா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன மாடல்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரே மிஷின்ல இப்போ நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஒரு இதுல போடுவாங்க, பில்லிங் ஒரு இதுல போடுவாங்க. இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மிஷின்ல வெயிட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனரோட ஸ்கேன் பண்ணி அதோட பில்லிங் எல்லாமே ஒரே மிஷின்ல போடுற மாதிரி அதுவும் வந்து இதுனா இவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஐட்டிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேம் ஹாய். மேம் ஹாய். ஃபர்ஸ்ட் உங்க நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம், கோயம்புத்தூர்ல எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்குன்ற அந்த லொகேஷனோட சொல்லுவீங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட கம்பெனி பேர் எஸ்எஸ் டெக்னாலஜிஸ். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல ராம்நகர் லொக்கேட் ஆயிருக்கோம். எல்லா தொழிலையும் இறைவனுக்கு இணையாக இருக்கிறது 2 பொருள். ஒன்று கல்லாப்பெட்டி, இன்னொன்று தராசு. அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு தொழிலை நாங்கள் பண்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீமதி. நாங்கள் எங்களோட கம்பெனியில் எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின்ஸ் ஃப்ரம் 0.1 மில்லிகிராம் டு 100 tons வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். And we have 25 plus years of experience, and we are the very first and only one company in Tamil Nadu to get ISI certification. மேம் மொத்தம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் வந்திருக்கு மேம்? எங்க கிட்ட வந்து 127 plus மாடல்ஸ் இருக்கு. வெரைட்டி ஆஃப் weighing scales நாங்க பண்ணிட்டு இருக்கோம். And we also deal with cash counting machines, and நாங்க வந்து weighing bridge குள்ள சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். And எங்ககிட்ட ஸ்பெஷல் டைப் ஆஃப் weighing machines இருக்கு, such as trolley scale, pallet scale, crane scale, அந்த மாதிரி நிறைய ஸ்கேல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ட்ராலிஸும் அதை பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில வெயிட் மிஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்? 250 இருந்து 20 lakhs வரைக்கும் நாங்க கொடுக்குறோம். அண்ட் நாங்கள் வந்து ரொம்பவே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ப்ரொவைட் த பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சில வெயிட் மிஷின்ஸ்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்கிரேட் ஆகிடுச்சு. நம்மகிட்ட என்ன மாதிரியான வெயிட் மிஷின்ஸ்லாம் இருக்கு மேம்? எங்ககிட்ட ரீட்டைல் வெயிங் மிஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்கேல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரி பர்பஸ், ஃபுட் ஃபேக்ட்ரிஸ், அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் நாங்கள் வெயிங் மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். மேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கும். இன்னைக்கு கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்குன்னு தெரியும். நீங்க உங்க இண்டஸ்ட்ரியில எப்படி மேம் அப்கிரேட் ஆயிருக்கீங்க? ஸோ 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்தோம். பட் 25 இயர்ஸ் கழிச்சு இப்போ நமக்கு வி ஆல் நோ தட் டெக்னாலஜி நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் எவ்வளோ டாப்பில் கொடுக்க முடியுமோ அந்த பேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். என்கிட்ட ஒரு மெஷின் இருக்குது, வேறு வெயிங் கம் பில்லிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வெயிட்டும் பார்க்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பில்லும் உங்களுக்கு கையோட வரும். ஸோ இதுதான் நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கிற ஒரு மிஷின். மேம் இப்போ மற்ற வெயிட் மிஷின் இதுக்கும் நம்ம பாயிண்ட் ஸ்கேலுக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் மேம்? எதனால உங்களால் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மியாக கொடுக்க முடியுது? பிகாஸ் மற்ற கடைங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க மெஷின் வந்து வாங்கி செல் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து வெயிங் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 2 streets தள்ளி எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட், இங்கே நாங்கள்
வச்சிருக்கோம். அண்ட் இது பத்தி வந்து எங்களோட ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ we are located in கோயம்புத்தூர். டிஸ்பிளேல எங்களோட நம்பர் இருக்கும். நீங்க வந்து என்ன என்கொயரினாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், என் பேர் சசி. நான் எஸ்எஸ் டெக்னாலஜியில சேல்ஸ் ஹெட்டா இருக்கிறேன். இப்போ நம்மளோட மிஷின் 0.1 மில்லிகிராம்ல இருந்து 100 டன் வரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லா மிஷினோட ரிவ்யூவும் இப்போ பார்த்துடலாம். ஸ்டார்டிங் மாடல் வந்து 1 கிராம்ல இருந்து 10 கேஜி வரை இருக்கு. அதுக்கடுத்து 20 கேஜி 30 கேஜி இருக்கு. அதுலேயே போர்ட்டபிள் டைப் மாடல் இருக்கு, அன்பிரேக்கபிள் வே பவுல் இருக்கு. இது ஃபிஷ் ஸ்டாலு, காய்கறி கடை, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது இதுல. ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் இருக்கணுமா இல்ல எல்லாமே சார்ஜ் ஆனா? பவர் பேட்டரி ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போயிருச்சுன்னா பேட்டரியில யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மாடல்லையுமே வரும், எல்லா மாடலுமே. இப்போ நீங்க காட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி கடை வச்சிருக்காங்க, ஒரு தள்ளு வண்டி கடை வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் ஈஸியா போர்ட்டபிள் மாடல்ல எடுத்துட்டு போய்க்கிற மாதிரியும் மாடல் இருக்கு, ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குற மாதிரியும் மாடல் இருக்கு. எல்லா மாடல் நம்ம கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரியல் வெயிங் மிஷின் இருக்கு. இப்ப காய்கறி கடையிலேயே சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்குரிய RS-232 ஆப்ஷன்ல உங்களுக்கு சிஸ்டம்லயே டிரான்ஸ்பரேட் ஆகிற மாடல் வெயிங் மிஷின் இருக்கு. எல்லா டைப்லயும் இருக்கு சார். இதெல்லாம் எத்தனை கேஜி வந்து தாங்கணும்? இதெல்லாம் 30 கிலோ வரை பாத்துக்கலாங்க சார். 30 கிலோ மெட்டல் கோட்டிங் இருக்கு. ABSல வாட்டர் ப்ரூஃப் டைப்ல இருக்கு. ரெண்டு டைப்புமே வருது. ஸ்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாடல் தேவைப்படும். ஏன்னா எப்பவுமே ஆமா, காய்கறி கடையில ஹெவியா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து மெட்டல் டைப். ஸோ ஒரு யூசேஜுக்கு ஒரு மாடல் நம்ம வச்சிருக்கிறோம். இல்லை உங்களுக்கு 30 கேஜி வரை யூஸ் பண்ணிக்கலாங்க சார். அதுக்கடுத்து ஜுவல்லரி லேபுக்கு வந்து பர்டிகுலர் மாடல் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நகை கடை, அடமான கடை வச்சுக்கலாம், லேபில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க சார். 10 மில்லிகிராம்ல இருந்து இதுலயே வந்துடும் உங்களுக்கு. 10 மில்லிகிராம்ல இருந்து 600 கிராம் வரை நீங்க மேக்ஸிமம் பாத்துக்கலாம் வெயிட். இந்த மாடல்லாம் 0.1 மில்லிகிராம்ல இருந்து 200 கிராம் வரை பாத்துக்கலாங்க சார். இதெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நகை கடையில, அதாவது வெயிட் கம்மியா சென்சிட்டிவான பொருட்களை யூஸ் பண்றது. அக்யூரசி ப்ரிசிஷன் ஜாஸ்தி வரும், வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். டைமண்ட் ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜுவல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த கெமிக்கல் லேபுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மாடலுமே யூஸ் பண்ணுவாங்க சார். இது உங்களுக்கு மெமரி ஆப்ஷனோட வந்துடும் வித் லேபிள் ஸ்டிக்கரோட. இப்போ ஒரு அவுட்புட் வெளியில வருதுன்னா அதுல பாக்ஸ்ல வந்து ஐட்டமோட நேமு, ரேட்டு இதெல்லாமே உங்களுக்கு பிரிண்டரோட வந்துடும். நம்ம முன்னாடியே இதுல வந்து என்டர் பண்ணி வச்சிருக்கோம், பண்ணி மேனுவல் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நீங்க இந்த டயானா ஆர்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கடை பேரை போட்டு நம்ம வந்து பில்லு எடுத்துக்கலாம். கடை நேமு, அட்ரஸ், ஐட்டம் நேமு, வெயிட், ரேட் வேணா ரேட் கொடுத்துக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு லேபிள்ல எடுத்து ஸ்டிக் பண்ற மாதிரியே வந்துடும். எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேக்கேஜ் பண்றோம்னா அந்த பேக்கேஜ்ல ஒட்டிக்கலாம். இது 5 கிலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் மிஷினோட கனெக்ட் பண்ணுவோம்னா இது நார்மல் தாங்க சார். இது வந்து உங்களுக்கு ரேட்டோட வந்துருங்க சார். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ரேட்டோட வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வெயிட் வச்சுட்டு பர்டிகுலர் ரேட் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ 100 கிலோன்னு வச்சுக்கோங்க, 100 கிலோன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ 586 கிராம் இருக்கு, அதோட ரேட் வந்து 58.80 கிராம் இங்க வந்துடும். இப்போ நம்ம 3 கிலோ போறோம்னா 3 கிலோட ரேட் வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். இதுல இண்டிவிஜுவல் ரேட் மட்டும் நீங்க செட் பண்ணீங்கன்னா போதும், கன்வர்ஷன் ஆகி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூவோட ரேட் வந்துடும். இதுலயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராசரி ஐட்டம்லாம் பிரிச்சுக்கலாம். இதுல இப்போ ஒரு 5 கிலோ இதுல கொட்டிட்டீங்கன்னா 100 கிராம் பாக்கெட் வேணும்னா நம்ம 100 கிராம் இதுல செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு பாக்கெட் இங்க வச்சீங்கன்னா போதும், 100 கிராமா வந்தவொன்னா அது ஸ்டாப் ஆயிருக்கும். அதான் வீட்லயே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா சேல் பண்றேன், ஒரு 100 கிராம் பாக்கெட் வேணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடல் வாங்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு 100 கிராமா பாக்கெட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலயே ஆயில் கண்டெய்னர் வேயிங் இருக்கு. இது வந்து நம்ம ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 லிட்டர் பாக்கெட் வேணும்னா இதுல ஃபில் பண்ணிட்டு ரோட்ஸ்ல செட் பண்ணிட்டோம்னா அவுட்புட் இதுல வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். 1 கேஜி பாக்கெட்டா இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கரண்ட் எல்லாம் எப்படி வலிக்கும்? இது வந்து உங்களுக்கு பெர் டே 5 வாட்ஸ் சார். பர் டே 5 வாட்ஸ். ஆமா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ் வந்து நல்லா இருக்கும். யூசேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம வந்து வெறும் கிராசரி தான் போட முடியுமா, இல்ல ஆயில் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம், பவுடர் ஐட்டம் போட முடியாது. ஒன்லி கிராசரி ஐட்டம். ஓகே, அப்ப அதாவது யாரா பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு வீட்ல இருந்தே ஒரு மசாலா பேக் பண்றது, இல்ல ஏதோ ஒரு பவுடர் மாதிரி எல்லாம் பேக் பண்றீங்க, இல்ல பருப்பு இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் இருந்தா நீங்க வந்து நீங்க எத்தனை, அதாவது 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி வந்து நீங்க தாராளமா அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாக்கெட் வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டு பாக்கெட் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி, பருப்பு, உளுந்து அந்த மாதிரி கிராசரி ஐட்டம் எது வேணாலும் நீங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நம்ம பர்சனல் பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில பேர் டயட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குரிய வெயிட் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம்.
இதுல பிஎம்ஐ மாடல்ல அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மாடல்ல வந்து நீங்க பிஎம்ஐ செட் பண்ணிக்கலாம், கலோரி பாத்துக்கலாம், கேலரிஸ் கூட பாத்துக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம். ஹைட்டு வெயிட் இது எல்லாமே உங்களுக்கு இதுல செட் பண்ணிட்டோம்னா அதுக்குரிய ஃபேட்டு, கலோரி, பாடி மசில், போன் வெயிட் இது மாடல் எல்லாமே இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே வெயிட் மட்டும் பாக்குற மாடல் நிறைய டைப்ஸ்ல இருக்கு. 5 டைப்ஸ் 6 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் தாங்கும்? இது மேக்ஸிமம் 150 kg வரை யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிலோ வரை ஏறி நின்னா 150 கிலோ வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கிட்ட டிஃபரெண்ட் மாடல்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல் இருக்கு. ஓகே. இந்த மாடல்ல அடுத்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்றதுக்கு ஸ்பெசிபிக்கான மாடலே இருக்கு. இல்ல 5 kg 10 kg 30 kg இது வித்துவே பவுலோட வராது. இதுல உங்களுக்கு நீங்க பவுலோடயே வந்துடும். இப்ப கடையில வாங்கிட்டு வர காய்கறி எல்லாம் இதுல வெயிட் பார்த்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து கிச்சன்ல யூஸ் பண்றது அப்படின்னா, இப்ப டாக்டர் வந்து இது இத்தனை கிராம் எடுத்துக்கோ அத்தனை கிராம் எடுத்துக்கோ நீ இந்த டயட் ஃபாலோ பண்றேன்னா அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிக்கும் நீ இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1 கிராம்ல இருந்தே நீங்க பாத்துக்கலாம் இந்த மாடல்ல. இப்ப பவுடர் எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் வெயிட்லாம் இப்ப மில்லிகிராம்ல தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மிஷின்ல நீங்க மில்லிகிராம் வெயிட் கூட எடுத்துக்கலாம். அடுத்து இதுல லக்கேஜ் ஸ்கேல் இருக்குங்க சார். இப்ப ஃபாரின் போறதுக்கு சூட்கேஸ் வெயிட் நிறைய பேர் ஏர்போர்ட்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மினிமம் வெயிட் இருக்கும், மேக்ஸிமம் வெயிட் போயிருச்சுன்னா ஃபைனே உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு லக்கேஜ் வெயிட்டே இருக்கு. இதுல வெயிட் பார்த்துட்டு நீங்க எவ்வளவு பர்டிகுலர் வெயிட் வேணுமோ அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேஃப்டியா எடுத்துட்டு போய்கிட்டீங்கன்னா இதுலயே உங்களுக்கு நிறைய மிச்சமாகும். எவ்வளவு நேரம் பார்த்து நம்ம டெய்லி யூசேஜுக்காக பார்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்காக நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. 1 டன் 2 டன் 500 kg 5 டன் இந்த மாதிரி ஹெவி டைப் யூசேஜுக்கெல்லாம் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இந்த மாதிரி ஒரு காயலாங்கடை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட அதிகமான இது பண்றாங்கன்னா அவங்க இந்த மாதிரி வாங்கினா லைஃப் வரும். ஆமா. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சின்ன மிஷின் யூஸ் பண்ண முடியாது, டன் கணக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பெரிய மிஷின் யூஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன வெயிட்ல இருந்து? ஸ்டார்டிங் ஒரு 500 kg அப் டு கஸ்டமர் ரெக்யர்மென்ட் 10 டன் இந்த செட்டப்ல. இது வந்து சார்ஜா இல்ல டுவல் யூசேஜ் தாங்க சார். எல்லாமே சார்ஜும் இருக்கு, சார்ஜ் பேட்டரி ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வெயிட் இப்ப 1 டன் வெயிட் எல்லாம் நம்ம கையில தூக்கி வைக்க முடியாது. ஒரு வண்டியில இருந்து மெட்டீரியல் இறக்கணும்னா கையில தூக்கி வைக்க முடியாது. இது கிரேன்ல மாட்டிட்டு டைரக்டா வெஹிக்கிள்ல இருந்து அப்படியே நம்ம வெயிட் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளோ போய் வச்சுக்கிற மாதிரி நம்ம தூக்கிட்டே அந்த வெயிட் பார்த்து வச்சிடலாம். இதுலயே வெயிட் வந்துடும் உங்களுக்கு. நீங்க அப் டு 10 டன் 20 டன் 30 டன் வரை இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இது 10 டன் மாடல். 30 டன் வரை நீங்க இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது 1 டன் வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மினி அதுலயே ஹேங்கிங் டைப் இருக்கு. இதெல்லாம் ஹேங்கிங் சீரியஸ். இது உங்களுக்கு பர்னஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்ப 600 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. இந்த ஹீட் அதிகமா ரெசிஸ்டன்ட் 1700 டிகிரி டெம்பரேச்சர் அந்த ஃபேக்டரியில எல்லாம் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் பட்டாலும் எதுவுமே ஆகாது. அதாவது நல்ல ப்ரொடெக்ஷன்ல இருக்கறனால மிஷினுக்கு ஒண்ணும் ஆகாது. மிஷினுக்கு ஆகாது. லைஃப் நல்லா இருக்கும். லாங் டர்ம் வர மாதிரி இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1 டன்லயே இருக்கு. 1 டன் 10 டன் 5 டன் இருக்கு, 3 டன் இருக்கு. அதுல கேஜி 100 kg 500 kg இருக்கு. ஓகே. எல்லா மாடல்ல இருக்கு. அதுல மினி டைப் வேணா மினி டைப் இருக்குங்க சார். இதுல இப்ப வெஜிடபிள் வெயிட், இப்ப சந்தையில இந்த சிக்கன்லாம் வெயிட் பார்ப்பாங்க, கோழி. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுலயே மெக்கானிக்கல் டைப் இருக்கு. இது உங்களுக்கு ஹெவி வெயிட்ல யூஸ் பண்ணிக்கிறது 200 kg மாடல் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இது 100 kg வரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே 50 kg இதெல்லாம் உங்களுக்கு சர்டிபிகேட்டோடய வந்துடும். எல்லா மாடலுமே கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோடய வந்துடும் இந்த மாடலு. அதுலயே இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம பெரிய டைப் 1 டன் 2 டன் 5 டன் அந்த மாதிரி பாக்குற அளவு பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500ல இருந்து மினி டைப்ல வரும். 500 kg இருக்கு, 300 kg. அதே வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன். அதே மாடல்ல வேரியேஷன். சைஸ் மட்டும் கொஞ்சம் சிறுசா இருக்கும். கெப்பாசிட்டி கொஞ்சம் மாறும் சார். 500 kg 300 kg 200 kg 100 kg அதுலயே உங்களுக்கு பீஸ் கவுண்டிங் ஆப்ஷன் வந்துடும். இதுல பீஸ் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளவு பீஸ் இருக்குன்னு இந்த மாடல்ல செட் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம ஒரு இரும்பு கடை வச்சிருக்கோம்னா நம்ம ஒரு 10 இரும்பு வைக்கிறோம்னா அந்த 10 இரும்பு எத்தனை கிலோ கவுண்டோட. ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கோம்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சில பேர் வெயிட்ல கேட்பாங்க, ஒரு சில பேர் நம்பர் ஆஃப் பீஸ்ல கேட்பாங்க. ஒரு கஸ்டமர் போல்டு கேட்கறாங்கன்னா இப்போ ஒரு 100 போல்டு வேணும்னா நம்ம 100யுமே எண்ணிட்டு இருக்க முடியாது. சோ ஒரு 10 சாம்பிள் மட்டும் வச்சு செக் பண்ணிட்டு நீங்க 100 பீஸ் கவுண்ட் பண்ணி போட்டீங்கன்னா இந்த மிஷின்ல நீங்க கவுண்டிங்கோட எடுத்துக்கலாம். அதுலயே எஸ்எஸ் மாடல் வேணும்னா எஸ்எஸ் மாடல் எடுத்துக்கலாம். இரும்புலயே இருக்கு, எஸ்எஸ்லயே இருக்கு. மெட்டல் எம்எஸ்ல இருக்கு, எஸ்எஸ்ல இருக்கு. அதுலயே 500 kg 300 kg 200 kg 100 kg வித் பிரிண்டர் ஆப்ஷனோட இருக்கு. இதுல
ஓகே. லேபிள் பிரிண்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து தெர்மல் பிரிண்டர் ஆப்ஷன். வெயிட் போட்டு அப்படியே பில் கிழிச்சு. ஆமா, வெயிட் போட்டு நம்ம இதுல உங்களுக்கு வெயிட் லோட் ஆகும் போது பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். ஓகே. கம்பெனி நேமு, டேட்டு, டைம், வெயிட், QR கோடோட வந்துடும். நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க சிஸ்டம்ல கூட கொண்டு போய்க்கலாம் இந்த மாடல்ல. அதுக்கடுத்து போர்ட்டபிள் டைப். இது மேக்ஸிமம் யூசேஜ் வந்து அந்த காய்கறி கடைக்கு, சிக்கன் ஷாப்புக்கு, அந்த இதுக்கு வண்டியோட யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அதாவது வண்டியில எடுத்து வச்சு அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ ஒரு இடத்துலயும் போய் பார்க்கும்போது வெயிட் பார்த்துட்டு அப்படியே லோடு மட்டும் இறக்குற மாதிரி. இதுல வெயிட்லாம் என்ன கேஜில இருந்து இருக்குண்ணா? இதுல உங்களுக்கு 30 kgல இருந்து 500 kg வரை இருக்குங்க மேக்ஸிமம். அதுலயே காயின் ஆப்ஷன் இருக்கு. இது காயின் போட்டு நம்ம வெயிட் பாத்துக்கிற மாதிரி வரும். ஓகே. இது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் வெளியே வைக்கிறது அந்த மாதிரி. சூப்பர் மார்க்கெட் எங்க கிரவுட் ஜாஸ்தியா இருக்கு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மாதிரி தானே? கண்டிப்பா. இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ரூபா காயின் கால் மாதிரி. ஆமா. இது வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கேலுங்க. நம்ம அடல்ட் அண்ட் பேபி, பார்ன் பேபி இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடல்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டுக்குமே இந்த வெயிட் பாத்துக்கலாம். பிறந்த குழந்தைய இதுல வெயிட் வச்சாலும் தெரிஞ்சிடும். ஆமா, பிறந்த குழந்தை வெயிட் வந்து இதுல தெரிஞ்சிடும். நம்ம வெயிட் வந்து நம்ம நார்மலா செக் பண்றது, நம்ம வெயிட் இதுல தெரிஞ்சிடும். ஓகே. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அடல்ட் ஜிம்ல யூஸ் பண்றதுக்கு இந்த மாடல். இது அடல்ட் ஒன்லி. இது உங்களுக்கு பீஸ் கவுண்டிங் மாடல்ல நார்மல் டைப். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்ல யூஸ் பண்ற ஒரு வெயிட் மிஷின் பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா 150 வரையும் தாங்கும். நீங்க இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தாங்கும்? இது 200 kg ஹெவி டைப். அது உங்களுக்கு கிளாஸ் டைப்ல வரும். ஆமா, 200 kg ஹெவியா வரும். இது உங்களுக்கு சர்டிபிகேட்டோட வந்துடும். ஓகே. நார்மலா சர்டிபிகேட்டோட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஜிம்ல. இது பீஸ் கவுண்டிங்கோட வந்துடும். பெர் பீஸ் வச்சுட்டு நீங்க நம்பர் ஆஃப் பீஸ் மட்டும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இதுல பீஸ் கவுண்டிங் இண்டிவிஜுவலாவே தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ அடுத்து பார்க்க போறது பேலட் வேயிங் மிஷின். இப்போ ஹெவி லோடெல்லாம் வே பண்ணி அப்படியே லோடு உள்ளே ஏற்றிக்கிற மாதிரி ஒரு 2 ton வரை மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோட பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஹைட்டும் தூக்கிக்கலாம். ஹைட்டும் தூக்கிக்கலாம். நீங்க மூவ் பண்ணியே பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு வெயிட் 2 ton வரை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணி மூவ் பண்ணியே கொண்டு போய்க்கலாம் லோட. இது இருக்கு. இதுலயே மினி டைப் இருக்கு, ட்ராலி வேயிங் ஸ்கேல் இருக்கு, வித் லாக்கோடையே வந்துடும் இந்த மாடல். இது வந்து ட்ராலி மாடல். இதுவும் நீங்க 500 kg வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல்ல வெயிட் வச்சு மூவ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அனிமல் வேயிங் ஸ்கேல் இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே. இப்ப ஆடு இதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு நீங்க போட்டு வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். டிஸ்ப்ளே அனிமல்க்கு ஒன்லி. இது டிஸ்ப்ளே உங்களுக்கு தனியா, இது டிஸ்ப்ளே உங்களுக்கு நம்ம தனியா வந்துடும். ஓகே. நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 ஆடு, கோழி அந்த மாதிரிலாம் விஜுவல் லைட்டும் பார்த்துக்கலாம். நீங்க 1 ton வரை பார்க்கறதா இருந்தாலும் இந்த மாடல்ல பார்த்துக்கலாம். இது எல்லாமே அனிமல் டைப்பு. அதுக்கடுத்து மினி பார் வேயிங் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃப்ளோர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணும் இந்த ஸ்கேலில். இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே 1 ton 2 ton வெயிட் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோதான் வரும், வெயிட்டே இவ்வளோதான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேஃப்டி பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வே பிரிட்ஜ் இருக்கு. இப்போ லாரி வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மினி டைப்போட வருது. ஓகே. 40 tonல இருந்து 200 ton வரை நம்ம வெயிட் பார்த்துக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வே பிரிட்ஜை பொறுத்தளவு இன்ஸ்டாலேஷன் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க டீட்டெயில் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நம்மளுக்கு 40 tonல இருந்து 200 ton வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடல்ல. இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் மிஷின் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கிட்ட வெயிட் மிஷின் மட்டும் இல்லாம அதை சார்ந்த கேஷ் கவுண்டிங் மிஷின் இருக்கு, பேப்பர் ஸ்ப்ரெட்டர் மிஷின் இருக்கு, அண்ட் பில்லிங் மிஷின் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. கேஷ் கவுண்டிங் மிஷின்ல மல்டி டினாமினேஷன், நார்மல் கவுண்டிங் ரெண்டுலையுமே ஃபேக்ட் நோட் பார்த்துக்கலாம். அது ரெண்டுமே இருக்கு. இப்போ மல்டியை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதில் வந்து நம்ம எல்லா நோட்டுமே கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த நோட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து 500 rupeesல 10 நம்பர் இருக்குது, 100 rupeesல 30 பீசஸ் இருக்குது. டோட்டல் பீசஸ் வந்து 40, டோட்டல் வேல்யூ வந்து 8000 rupees. ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள், அதாவது 100 ரூபா வச்சுக்கலாம், 10 ரூபா வச்சுக்கலாம், 20 ரூபா வச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இவ்வளவு நோட் வைக்கணும்னு எதனா இருக்கா, இல்ல நம்ம எவ்வளவு நோட் வச்சாலும் அது கவுண்ட் பண்ணுவானே? மேக்ஸிமம் 100 பீசஸ் வச்சுக்கலாம். 100 பீசஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல வச்சீங்கன்னா கவுண்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் நீங்க எவ்வளவு வேணாலும் இதுல வச்சுக்கலாம். இப்போ நம்ம 40 பீஸ் வச்சிருக்கோம், 8000 ரூபா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாவோ 100 ரூபா நோட்டும் வச்சிருக்கோம். அது காட்டுது. இப்போ இதுவே நம்மளுக்கு 8000 ரூபா இருக்கிறோம், நம்மளுக்கு 2000 ரூபா மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க இதுல பேட்ச் எடுத்துக்கலாம். இப்ப பேட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு வேல்யூ வந்து இப்போ 2000 இங்க செட் ஆகும். 2000 நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம அந்த காசு வச்சா 2000 மட்டும் 2000 வந்த உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். அது எந்த நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, மிக்சடு வந்தாலும் மிக்ஸ் ஆகி அதை பேஸ் பண்ணி 500 ரூபா எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட் மட்டும் வந்துடும். அந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. இதுலயே நம்ம ஃபேக் நோட் செக் பண்ணிக்கலாம் சார். ஃபேக் நோட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால கள்ள நோட்டு இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். லாஸ்டா வந்து விழுந்துரும் அந்த நோட்டு, அதோட மிஷின் ஸ்டாப் ஆயிரும். இங்க பேலன்ஸ் இங்கேயும் மிஷின் இருக்கும், நோட் இருக்கும், கீழேயும் நோட் இருக்கும். நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ரீஸ்டார்ட் கொடுக்கணும். இது வந்து ஃபேக் நோட்டு. ஓகே, இது ஃபேக் நோட்டு. நீங்க ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பீஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட்லயே வராது. ஃபேக் நோட் கள்ள நோட்டு வந்து கணக்குலயே வராது. நீங்க இண்டிவிஜுவலாவும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா அது அலாரம், ஆமா அலாரம் அடிச்சிரும். இங்க எரர் வேல்யூ காட்டிடும். இதுல நார்மல் வந்து உங்களுக்கு வெறும் கவுண்ட் மட்டும் வரும். நம்பர் ஆஃப் பீசஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேல்யூ வேணும்னா நீங்க வேல்யூ செட் பண்ணிக்கலாம். பீஸ் கவுண்ட் மட்டும் தான் வரும். நம்பர் ஆஃப் பீசஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும். வேல்யூ வேணும்னா நீங்க வேல்யூ வந்து இதுல செட் பண்ணிக்கலாம். இப்போ 500 கவுண்ட் பண்றோம்னா 500 எடுத்துட்டு நீங்க வெறும் 500 மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வரும். இதுல நம்பர் ஆஃப் டோட்டல் வேல்யூ இதுல வந்துடும். 10 பீசஸ் 5000 rupees 500 நம்ம செட் பண்ணிருக்கிறோம். இதுல என்ன செட் பண்றீங்களோ அது மட்டும் தான் நீங்க கவுண்ட் பண்ற மாதிரி. 50 நோட் வச்சா 50 போடணும். 50 மட்டும் தான் நீங்க செட் பண்ணணும். இதுலயே உங்களுக்கு ஃபேக் நோட் வந்து அலாரம் அடிக்கும். இங்கேயும் ஃபேக் உங்களுக்கு இதுல இண்டிகேஷன்லயே வந்துடும் ஃபேக்னு சொல்லிட்டு. இதுல எரர் வேல்யூ வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து பேப்பர் ஷ்ரெட்டிங் மிஷின் இருக்கு. பேப்பர் ஷ்ரெட்ல இப்ப இம்பார்ட்டன்ட் வேஸ்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் ஷ்ரெட் பண்றதுக்கு இப்ப ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நம்ம கையில கிழிச்சு யூஸ் பண்ணி பேப்பர் கிழிக்கிறதுக்கான மிஷின். பேப்பர் கிழிக்கிறதுக்கான மிஷின் இது. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் தான் நீங்க நார்மலா வச்சீங்கனாலே அதுவே உங்களுக்கு கிழிச்சு கொடுத்துரும். இங்க வந்து உங்களுக்கு கட் ஆகுறது தெரியும். இதுல இது சிக்கிருச்சுன்னா ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இது எந்த மாதிரி சைஸ்ல கட் ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னுமே தெரியும், என்னன்னே தெரியாம கட் ஆகி ஆமா பொடியா வந்துரும். இதுவே நம்மளுக்கு அந்த ஃப்ரூட் ஸ்டால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா ஃப்ரூட் பேக் பண்றதுக்கு இந்த பேக்கேஜ்லாம் இருக்கும். அதுக்கு இதுதான் யூஸ் அடிபடாம இருக்கிறதுக்காக. அதுக்கும் நம்ம இது டபுள் தான். இதே வெயிட் எதனா இருக்கா இல்ல இத்தனை பேப்பர் தான் வைக்கணும்? மேக்ஸிமம் 10 ஷீட்டுங்க சார். இது மேக்ஸிமம் 10 ஷீட். இதுலயே உங்களுக்கு மாடல் நிறைய மாடல் இருக்கு. 10, 15, 20, 30 பேப்பர் உள்ள போறதா சைஸ் வந்து நிறைய வேரியேஷன் சைஸ் இருக்கு இந்த மாடல்ல. இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம நார்மலா வெயிட் மட்டும் பாத்துக்கிறது, கேஷ் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிறது பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வெயிட்லயே பில்லிங்கோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பில் போடுறது பார்க்க போறோம் இந்த மாடல். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இப்ப எதுவும் லாஸ் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சாஃப்ட்வேர் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம்? இது வந்து ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட், டீ ஷாப்பு எல்லா இடத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ல. ஓகே, இதெல்லாம் நார்மல் ஐட்டம் எல்லாமே நம்ம நீங்க சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கூட எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் சார். ஐட்டம் மட்டும் நம்ம மெனு பண்ணி கொடுத்துருவோம். இதுலயே உங்களுக்கு வந்துடும் பில்லிங்கு, ரிப்போர்ட், ஸ்டாக் மெயின் பண்றதுனா ஸ்டாக் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாக் பில்லிங் நமக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம என்னென்ன சேல் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த வச்சு நம்ம வேஸ்டேஜ் தான் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பில்லிங் போய்கிட்டோம்னா பில்லிங்ல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கு, குவான்டிட்டி இதெல்லாமே ஸ்டாண்டர்டாகவே நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஹோட்டல்ல யூஸ் பண்றோம்னா ஹோட்டல்ல டேபிள் நம்பர் இருக்கும், டேபிள் பேஸ் பண்ணி பில் போட்டுக்கலாம். 5 நம்பர் டேபிள்ல இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்கன்னு நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, 2 சேல்ஸ்மேன் இருப்பாங்க, டேபிள் 1 டேபிள் 2ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இப்போ இன்சென்டிவ்ஸ் ஏதாவது கொடுக்குறா இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி நம்ம இன்சென்டிவ்ஸும் கொடுத்துக்கலாம். டேபிள் நம்பர் 1ன்னா 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா அதில் வெயிட்டர் கேட்கும், வெயிட்டர் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் கேஷ்னு உங்களுக்கு வந்துடும். கோடு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டீ, பஜ்ஜி, போண்டா. இப்போ டீனா நம்ம 1 அழுத்திக்கணும், பஜ்ஜினா 10 அழுத்திக்கணும், போண்டானா 11 அழுத்திக்கணும். இப்போ பில் போட உங்களுக்கு வந்துரும். கொடுத்துட்டு இப்போ 2 டீனா டீ ருபீஸ் வந்துருதுல நம்பர் ஆஃப் குவான்டிட்டி மேனுவலா கொடுக்கணும். 2 டீனா 2 டீன்னு கொடுத்துட்டு இங்க டோட்டல் வேல்யூ வந்துரும். ஓகே, என்ட்ரு கொடுத்தோம்னா அது பில்லிங் போயிடும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேட்கறாங்கன்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போண்டா வேணும்னு கேட்கறாங்கன்னா அதுக்குரிய நம்பர் நீங்க கிளிக் பண்ணி போட்டா போதும். பஜ்ஜி இல்ல பஜ்ஜின்னு வந்துரும். பஜ்ஜி கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பீசஸ், இப்போ 4 பீஸ் சாப்பிட்றாங்கன்னா 4 பீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டோட்டல் வேல்யூ அதுவே ஆட் ஆகி வந்துடும். ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு போதுன்ட்டாங்கன்னா நம்ம பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் போயிடும். ஓகே, இதுல அவங்க கேஷ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. இதுல 100 ருபீஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க பேலன்ஸ் நம்ம எவ்வளவு 39 சொல்லிட்டு இதுலயே வந்துடும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இங்க பிரிண்ட் வந்துடும். இதுல அவங்க என்னென்ன சாப்பிட்ருக்காங்க, ஓகே, குவான்டிட்டி எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், டோட்டல் வேல்யூ எவ்வளவு, நம்மளோட கம்பெனி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், டேட், டைம், கஃபே நேம், லோகோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இது சூப்பர் மார்க்கெட், இந்த டீ ஷாப், அப்புறம் ஹோட்டல்,
இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடல். இதுலயே நீங்க ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், கேஓடி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே. சேல்ஸ் ஸ்டாக்ல என்னென்ன இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்டாக் என்ட்ரி வந்திருக்கு, எவ்வளோ ஸ்டாக் போயிருக்கு, மேனுவல் என்ட்ரி கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பில் மட்டும் தான் போட முடியுமா இல்ல வெயிட் போடவும் முடியுமா? இதுல பில்லிங் வெயிட் இப்போ இது வந்து நார்மலா டீ ஷாப்புக்கு இப்போ நம்ம பார்த்தது. இதுலயே சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்றாங்கன்னா வேயிங் மிஷின் நீங்க யூஸ் பண்ணி வெயிட் கால்குலேட் பண்ணி நீங்க பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சிஸ்டம் இன்டர்ஃபேஸோட வந்துரும் RS-232. ஓகே. இப்போ நம்ம வெயிட் மிஷினை வந்து நம்ம அது கூட கனெக்ட் பண்ணி இங்க வெயிட் வச்சு இதுல வெயிட் வச்சோம்னா நம்ம இங்க வந்து பில் போட்டு ரிப்போர்ட் எடுத்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் கொரியர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம், டெலிவரியும் வந்து நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு தனியாக சார்ஜஸ் இருக்குது. மற்ற ஊருக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் வேயிங் மிஷின்ஸும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து எல்லா செக்டார்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல், ஃபுட் ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்க்குமே நாங்கள் வந்து வேயிங் மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ரிக்வயர்மெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ரீசனான ப்ரைஸில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். அண்ட் we are located in கோயம்புத்தூர். நீங்கள் எல்லா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.